மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏதோ அவங்க ஒரு கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு தனி தொகுதியில் நிற்கிறாங்க அப்படிங்கிற ரீதியில் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த சபரி ஐங்கரன் பேசின ஆடியோ வெளியே வரலன்னா அப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கப்பட்டது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கரெக்ட். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவர் கான்டாக்ட்ல இருக்கிற 100 பேர் வரைக்கும் தான் பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு ஆடியோ போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அந்த ஆடியோ தமிழ்நாட்டுக்குமே பரப்பி விட்டாங்க. இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு கட்சி தாவி வந்தவங்க திமுகவிலேருந்து டிவிகேவுக்கு போயிருக்காங்க, அதிமுகவிலேருந்து டிவிகேவுக்கு போயிருக்காங்க. இவங்க எல்லாமே ஏற்கனவே ஓரளவுக்கு காசு உள்ள பார்ட்டி. இவங்க சம்பந்தப்பட்ட டிவிகே மாவட்ட செயலாளரை கவனிச்சு எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க, நான் இவ்வளவு செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 80% மாவட்ட செயலாளர்கள் இப்படிதான் பொறுப்பு கொடுக்குறாங்க. இதை யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது அவங்களோட வேலை, நம்மளோட வேலை கிடையாது. என்னால சொல்லிடவே முடியும். திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கு ஏகப்பட்ட புகார் போயிருக்கு. பல பேர் நேரடியாகவும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அவரை தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கட்டமைப்பு அவருக்கு தான் தெரியும். அவர் எல்லாமே அவர் போட்ட மாவட்ட செயலாளர்கள் தான். இன்னும் கரெக்டா சொல்ல போனோம்னா முதல்வருடைய ஒரு ராஜ விசுவாசி அப்படின்னு கூட அவரை சொல்லலாம். அவருக்கு தெரியும் இந்த ரசிகர் மன்றத்தை கரெக்டா கொண்டு வந்து அவர் தான் பெரிய. சொல்ல போனா இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கே அவரால் தான் முடியும். அவர் பாஷையிலே சொல்லணும்னா இவங்களை இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வர்றதுக்கு அவர் தான் சரியான ஆளு. முதல்வரோட கருத்தா நான் இப்ப ஆதவ அர்ஜுனா சொல்றாரு முதல்வருடைய கருத்து, புஷி ஆனந்த் அவர்கள் சொல்றாரு முதல்வரோட கருத்து, நிர்மல் அவர்கள் சொல்றாரு முதல்வரோட கருத்துன்னு. இதுதான் முதல்வரோட கருத்தானா நான் முதல்வர் ஆயாலே கேட்டு போயிடுவேனே, முதல்வரே சொல்லிட்டு போயிடலாமே. இப்ப சில பேர் வந்து சொல்றாங்க பயாஸ்ட் மீடியாவா இருக்கு, அதனால எங்க சிஎம் கேட்க மாட்டாரு. மீடியாவுக்கும் சேர்த்து நீங்க தான் சிஎம். மீடியா பயாஸ்டா இருந்தா அதுக்கு நீங்களும் ஒரு பொறுப்பு. மூத்த அமைச்சர்கள் முதல் வரிசையில் இருக்கிற யாருடைய தலையும் உருளாது. ஓகே, சரிங்களா? மற்ற அமைச்சர்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அமைச்சர்களோட தலை பல உருளும். அதில் முக்கியமான ஒரு 3 பெண் அமைச்சர்களோட பெயரும் அடிப்படுது. ஒரு 4 பேர் வரைக்கும் ஆண் அமைச்சர்கள், 7 அமைச்சர்கள் வரைக்கும் மாற்றம் நிச்சயமா இருக்கும். சில பேருக்கான துறை மாற்றம் இருக்கும், ஆனா 7 பேரோட தலை உருள போறது அப்படிங்கிறது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு வெங்கி ரத்னம் அவர்கள் நம்மோடு உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பு, மகிழ்ச்சி சார். குறிப்பாக ஒரு புதிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு பார்க்காத ஒரு வரலாறு. கிட்டத்தட்ட ஒரு 100 நாளை தாண்டி வந்து தாவேக தன்னுடைய ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் விமர்சகராக தாவேக ஆட்சியை பற்றி உங்க மதிப்பீடு என்ன? எந்த விஷயங்கள்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க, எந்த விஷயங்கள்ல கோட்டை விட்டுருக்காங்க, எந்த விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் அரசு வந்து இன்னும் கவனமா செயல்படணும் அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தொடங்கி ஒரு தவழ்ந்துகிட்டு இருக்கிற குழந்தை தான். ஆமா, அதுக்குள்ளேயே ஆனா மகுடம் சூடிருச்சு. பெருசா எந்த விதமான போராட்டங்களும் நடத்தல, மாநில பிரச்சனைகளுக்கு பெருசா எந்த விஷயத்திலையுமே குரல் கொடுக்கல. ஒரு அரசியலுக்குள்ள அவங்க முழுசா வராத ஒரு சூழல்லையே ஆட்சி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பட் ஆனா இப்ப என்ன அப்படிங்கறது நம்ம ஆட்சியை பத்தி பின்னாடி பேசுவோம். இவங்க ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து கட்சியை கோட்டை விட்டாங்க. டிவிகே அப்படிங்கிற கட்சி எவ்வளவு வேகமா வளர்ந்துருச்சோ அவ்வளவு வேகமா அழிஞ்சிருமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இல்ல, டிவிகே தொண்டர்களுக்கே இருக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஆட்சியில இருக்காங்க. ஆட்சியும் கட்சியுங்கிறது ஒரு இரட்டை குதிரை பூட்டப்பட்ட ஒரு வண்டி தான். அது ஆட்சியை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணும்போது கட்சி எப்படி சார் கோட்டை விடுவாங்க? அதாவது கட்சியோட அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், சார்பணி பொறுப்பாளர்கள், இப்படியெல்லாம் நிறைய பொறுப்புகள் இருக்கு. இது எதுவுமே நிரப்பப்படலை இப்போ வரைக்கும் நிரப்பப்படலை. அங்க ஒன்றும் இங்க ஒண்ணுமா அப்படியே இப்பதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சியை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப அதிகம். இளைஞர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 80% அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு விழுந்த வாக்குகள் அப்படிங்கிறது கட்சி சாராத பொதுமக்கள், பெண்களோட வாக்குகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அப்ப இவங்க எல்லாமே ஒற்றை நபர், முதல்வர் விஜய் அப்படிங்கிற ஒற்றை நபருக்காக இணைந்தவர்கள் தான். கட்சியில ஒரு மாற்றம் கிடைக்குமா, புதுசா ஒரு ஆட்சி வருது, காலங்காலமா நாம திமுக அதிமுக பார்த்துட்டோம், எத்தனை நாளைக்கு தான் இவங்களே ஆட்சி செய்யறது, மாத்துவோமே, இந்த எல்லா மனநிலையும் ஒருங்கிணைஞ்சுதான் இந்த வெற்றி விஜய்க்கு வந்து பெரிய வெற்றியை கிடைச்சிருக்கு. பட் ஆனா இதற்காக உழைத்த
ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான் அதிகம். ஆமா, விஜய் ரசிகர் மன்றம் அப்படின்னு இருந்தது, அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நிர்வாகிகள் நியமனம் அப்படிங்கறதெல்லாம் செய்யப்படலை. இவங்க தான் வந்து உசுரை கொடுத்து வேலை செஞ்சாங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக திமுகவிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, கட்சி பணம் கொடுக்கும், வேலை செய்வாங்க, அவங்களோட சொந்த பணத்தை போட்டு வேலை செய்வாங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருவாரியான தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ தான் வேலைக்கு போகக்கூடிய தலைமுறை. ஆமாம். தேர்தல் வேலையே பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு வேலையை லீவு போட்டுட்டு ஒரு 15,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா அதில் ஒரு 3,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் சொந்த காசை போட்டு தான் வேலை செஞ்சாங்க. பெரும்பாலான டிவிகே வேட்பாளர்கள் 3 லட்சத்துக்கும் குறைவாக செலவு செஞ்சு வெற்றி பெற்றவர்கள். ஓகே, தேர்தல் அரசியல்ல கோடிகள் இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது உடஞ்சு போயிருக்கு. பெரும்பாலானவர்கள் நிறைய பேரை கேட்டீங்கன்னா நான் 3 லட்சம் தான் செலவு பண்ணேன், நான் 2 லட்சம் தான் செலவு பண்ணேன் அப்படிங்கக்கூடியவர்கள். இதுல இன்னொரு பங்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப நீங்க எடப்பாடி தொகுதியில வந்து டிவிகே வேட்பாளர் விளப்பிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. பட் அதை அதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இல்லை. ஆனா பல தொகுதியில டிவிகே வேட்பாளர்கள் விலை போனாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் விலை போனாங்க. யாருமே பிரச்சாரத்துக்கு போல. இது நமக்கு தெரியாம இருக்கலாம், சம்பந்தப்பட்ட அந்த தொகுதியில இருக்கக்கூடிய டிவிகேவினருக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும். ஏன்னா பசங்க தயாரா இருந்தாங்க வேலை செய்ய. வேட்பாளர் வரவே இல்லை, பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கே போகல. ஆனா அப்படி பிரச்சாரத்துக்கே போகாதவங்களும் ஜெயிச்சாங்க. என்ன சார் சொல்றீங்க? பலர் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பிரச்சாரத்துக்கே எட்டி கூட பார்க்காத ஒரு 50 வேட்பாளர்கள்ல 35 வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அதுல ஒரு அமைச்சர்லாம் வந்து ரிசல்ட் அன்னைக்கு கூட வெளியில வரல. அந்த அம்மாவை அதுக்கப்புறம் நீங்க ஜெயிச்சிருக்கீங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அப்படிதான் இருந்துச்சு. பல பேர் வந்து அப்படிதான் இருந்தாங்க. அந்த நேரத்துல இவங்கெல்லாம் வெளியில வந்திருந்தா ஜெயிக்கலாம், தளபதிக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க, இந்த ஆள் இந்த மாதிரி வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஒரு அதிருப்தி. அது அந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே பொதுவெளியிலையும் பேசிட்டாங்க எல்லாருமே. இப்ப அப்படி வெற்றி பெற்ற நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மளை பத்தி இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, இவனுங்க போய் மேலே போட்டு கொடுத்துருவானுங்க, இவங்களெல்லாம் காலி பண்ணி விடணும் அப்படிங்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த பசங்க கிட்ட பெருசா பணம் கிடையாது. எல்லாமே மாத வேலைக்கு போறவங்க தான். ஒரு 20,000 30,000 இப்படி சராசரியா சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் தான். எல்லாமே சின்ன பசங்க தான் மோஸ்ட்லி. ஆனா இப்ப இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு கட்சி தாவி வந்தவங்க திமுகவுல இருந்து டிவிகேக்கு போயிருக்காங்க, அதிமுகவுல இருந்து டிவிகேக்கு போயிருக்காங்க, இப்படி பல கட்சியில இருந்தும் போய் சேர்ந்திருக்காங்க. இவங்க எல்லாமே ஏற்கனவே ஓரளவுக்கு காசு உள்ள பார்ட்டிங்க. இவங்க சம்பந்தப்பட்ட டிவிகே மாவட்ட செயலாளரை கவனிச்சு எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க, நான் இவ்வளவு செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து பொறுப்பு வாங்கக்கூடிய வேலை தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது. நான் பர்டிகுலராக இந்த மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு குறை சொல்ல விரும்பல. 80% மாவட்ட செயலாளர்கள் இப்படி தான் பொறுப்பு கொடுக்குறாங்க. இதை யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது அவங்களோட வேலை, நம்மளோட வேலை கிடையாது. என்னால் சொல்லிடவே முடியும். ஒருத்தரை மட்டும் நாம சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கிறத ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையுமே நடக்குது, 80% இடத்துல நடக்குது. அப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உழைச்சவன் வந்து எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கு. புது கட்சியா இருந்தாலும் அந்த பசங்க அப்பத்துல இருந்து எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, ஒர்க் பண்ணிருக்காங்க. தான் சொந்த காசை போட்டு சினிமா பார்த்தான், தலைவான்னு கட் அவுட் வச்சான், பாலாபிஷேகம் பண்ணான், அதுக்கப்புறம் மக்கள் இயக்கம் இறங்கி வேலை செஞ்சான், இன்னைக்கு தேர்தல் வேலை செஞ்சான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை செஞ்சவனை தெருவில் விட்டுட்டு நேத்து கட்சி மாறி வந்தவனுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கக்கூடிய வேலை உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. இத எனக்கு நிறைய போனே வந்திருக்கு. ஆனா எங்க மாவட்டத்துல இந்த மாதிரி நடக்குதுண்ணே, எங்க மாவட்டத்துல இந்த மாதிரி நடக்குதுண்ணே அப்படின்னு ஏகப்பட்ட போன் வந்திருக்கு. சரி, அதனால இதை கொஞ்சம் தலைமை பார்த்து நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இதை செய்யல அப்படின்னா, இவங்க ஆட்சி அமைச்ச உடனே ஆட்சியில கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பெருசா பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இந்த நிர்வாகம்னா என்னன்னு புரியறதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அவங்களுக்கு. இதுல கவனத்தை செலுத்தி கட்சியை கோட்டை விட்டாங்களோன்னு நினைக்கிறேன். அதனால சட்டசபை இல்லாத நாட்கள்ல அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், இப்ப சட்டமன்ற உறுப்பினரா இருக்கவங்கள எல்லாத்தையுமே தொகுதிக்கு போக சொல்லி தொகுதி பிரச்சனைகளை பாருங்க, தொகுதியில இருக்கிற கட்சிக்காரனை பாருங்க, கட்சிக்காரன் இல்லாம நீங்க இல்ல. ஏற்கனவே வந்து கட்சி அடிப்படை தொண்டர்களை வந்து திமுக காலகட்டத்திலாம் பார்க்கவே மாட்டாங்க. திமுகவில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா மாவட்ட செயலாளர், அவரை சுத்தி ஒரு 4 அல்லகைகள் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் உலகம். அந்த மாவட்டத்துக்கே அவங்க தான் மன்னர், குறுநில மன்னர், எல்லாமே கீழே உள்ள எல்லாமே அனாதையா தான் சுத்திக்கிட்டு இருப்பான். சோ அந்த கல்ட்டு டிவிகேலி உருவாக்கிட்டு அது அதை விட மோசமா உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற பிரதான கட்சிகளோட தோல்வி அடிமட்ட தொண்டர்களை கண்டுக்காம போனதோட விளைவுதான். அதே தப்பை இவங்களும் செய்யறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை தொடக்கத்திலேயே திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆலோசனையா கூட இதை வச்சுக்கலாம், இல்ல எச்சரிக்கையா கூட எடுத்துக்கலாம்.
ஓகே. கட்சியோட அடிமட்டத்தை கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லி. ஸோ பணத்துக்கு கட்சி பதவிகளை விற்கிறாங்க. கண்டிப்பா அதுதான் நடக்குது. கண்டிப்பா நடக்குது. நீ இந்த வீடியோல கமெண்ட்ல நிறைய பேர் வந்து டிவிகே தொண்டர்களே சொல்லுவாங்க, வேணா பாத்துங்க, கட்சி பதவிகள் விற்பனை செய்யப்படுகிறது, உண்மையாக உழைத்தவர்களுக்கு பலன் இல்லை இதை ஏன் தலைமை கவனம் செலுத்தாம இருக்காங்க? அதுதான் சொல்றேன். இந்த தலைமை ஆட்சி வந்ததுல இருந்து கட்சியை கவனிக்கிறதே இல்லை. என்னன்னா கட்சி நிர்வாகிகளை தாண்டி இப்போ வெகுஜன மக்கள் தான் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம கட்சிக்காரன் நம்மளை விட்டு எங்க போயிட போறான்? விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதருக்காக தான் இருக்கான். இருந்தாலும் அவன் தன்னோட சுயநலம்னு சொல்லிட முடியாது, அந்த சுய மரியாதைக்கு இழுக்கு வரும்போது அவனுடைய கோபம் தலைமை மேலதான் திரும்பும். ஓகே, இவ்வளவு நடக்குது, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே எதுவுமே அப்படின்னு ஒரு கட்டத்திற்கு மேல தலைமை மீதான வெறுப்பா அது மாறும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டு. திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அவங்க ஆட்சியில் இருந்தாலும் கட்சியை கவனிக்கிறதுக்குன்னு ஏதாவது பொறுப்புகள் இருக்கும். அமைச்சர்களை தாண்டி வேற யாராவது, ஃபார் எக்ஸாம்பிள் திமுக பத்தி சொல்லணும்னா கட்சி பிரச்சனைன்னு யாராவது அறிவாலயத்தில் வந்து கலைஞரை பார்க்க வந்தாரா, அதை கலைஞர் அட்ரஸ் பண்றாரோ இல்லையோ அதை கேட்டுட்டு அறக்கட்டார் நீ பார்த்துக்கோ ஏன்னு விட்டுருவாரு. துரைமுருகன் கிட்ட விட்டுருவாரு. அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து திமுகலையும் இருந்துச்சு அதிமுகலையும் இருந்துச்சு. அது தேவைக்கால சுத்தமா இல்லையா? இங்க அப்படி இல்லை. ரெண்டாவது, நீங்க இது எல்லாமே இளம் தலைமுறையினர். அவர்களால ஒரு சின்ன புகாருக்காக கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்க முடியாது, திருநெல்வேலியிலேருந்து தலைமையெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது. இதுல திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கு ஏகப்பட்ட புகார் போயிருக்கு. பல பேர் நேரடியாகவும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அவரை தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காங்க. அவரும் பார்க்கலாம் இப்ப பார்க்கலாம், இப்பதான் ஆட்சிக்கு வந்திருப்போம், இருப்பா கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியிலேயே கடந்து போறதாகவும் செய்திகள் வருது. ஏன்னா கட்டமைப்பு அவருக்கு தான் தெரியும். அவர் இப்ப எல்லாமே அவர் போட்ட மாவட்ட செயலாளர்கள் தான். இன்னும் கரெக்டா சொல்ல போனோம்னா முதல்வருடைய ஒரு ராஜ விசுவாசி அப்படின்னு கூட அவரை சொல்லலாம். அவருக்கு தெரியும் இந்த ரசிகர் மன்றத்தை கரெக்டா கொண்டு வந்து அவர் தான் பெரிய சொல்ல போனா இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கே அவரால் தான் முடியும். அவர் பாஷையிலே சொல்லணும்னா இவங்களை இட்டுன்னு வர்றதுக்கு அவர் தான் சரியான ஆளு, அவரை தவிர வேற யாராலையும் முடியாது. அப்ப அந்த மாதிரி நபர்களை இவர் கை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாவே வச்சுக்கிறோம். ஓகே சார், கட்சியை பத்தி பேசியிருக்கீங்க, ஆட்சியை பத்தி? ஆட்சி 100 நாள் தான் நடந்திருக்கு. ஓகே, எனக்கு இதுல சில விஷயங்கள்ல பெருசா உடன்பாடு அப்படிங்கிறதும் இல்ல. எந்த விஷயங்கள்ல? இப்ப நீங்க இந்த FCRA தீர்மானம் போட்டாங்க, ஆமா, அதுலலாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், நம்ம நாட்டுக்கு பணம் வருது, ஆமா, அதை அனுப்புறது யாரு, எதுக்காக வருது அப்படிங்கிறத ஒரு அரசுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நிச்சயமா தெரியணும். நம்ம வீட்டுக்குள்ள யாரு வர்றவன் விருந்தாளியா திருடனா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பணம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு, அந்த அனுப்பப்பட்டவர்களுடைய அங்கீகாரம் இல்லை, அதற்கான உரிமம் இல்லை அப்படின்னா அதை வந்து மத்திய அரசு தலையிடும், அரசு அதிகாரிகள் மாவட்ட கலெக்டர்களே அதை எடுத்து நடத்துவாங்க அப்படின்னு. இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானது அப்படிங்கிற ரீதியில சித்தரிக்கக்கூடிய வேலை நடக்குது. இப்ப குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரி பள்ளிகள் ஃபாரின் ஃபண்ட்ல தான் நடக்குது, கல்வியை போதிச்சவங்க, அதுலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நிறைய கிறிஸ்துவ மிஷினரி பள்ளிகள் இல்லைன்னா இங்க கல்வியோட தரம் இன்னும் குறைஞ்சிருந்திருக்கும், அதுலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த FCRA வந்து கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு வரக்கூடிய பணத்தை மட்டுமா பாக்குறாங்க? நாளைக்கே ராமகிருஷ்ண மடத்துக்கு பணம் ஃபாரின்ல இருந்து வந்தாலும் அதையும் தானே பார்க்க போறாங்க. அப்ப இது குறிப்பிட்ட ஒரு மதத்திற்காக திருத்தப்பட்டது அல்ல, எல்லாருக்குமான ஒரு தேசிய பாதுகாப்பும் இதுல உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இது அவசியம் தேவை. அதே மாதிரி டீலிமிட்டேஷன்ல நம்மளுடைய பங்கு என்ன, தமிழ்நாட்டோட விழுக்காடு என்ன, அதுல வந்து நாம கொஞ்சம் கூட குறைய மாட்டோம் அப்படிங்கிறத மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. குறைக்க மாட்டேன்னு சொன்னா நல்லது தானே. இப்ப அதிகமே வேண்டாம், எங்க பாராளுமன்ற தொகுதியவே எடுத்துங்களேன். சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியிலேருந்து நான் வரேன். இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி, புவனகிரி சட்டமன்ற தொகுதி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி, அரியலூர் சட்டமன்ற தொகுதி, குன்னம் சட்டமன்ற தொகுதியில பாதி, இப்படி 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இப்ப நாங்க அரியலூர்ல இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்க்கணும்னா கூட சிதம்பரம் தான் போகணும். அப்போ இது ஒரு 4 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு மறுவரை செய்தா நல்லது தானே. எல்லாத்துலயுமே டெவலப்மெண்ட் இருக்கு, இதுலயும் இருந்துட்டு போதே. இப்ப உள்ளாட்சி அமைப்புகள் இல்ல, இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஒரு சாமானிய மக்கள் பிரச்சனைக்காக எம்பியை போய் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்க தே ஆர் லா மேக்கர்ஸ். நமக்கு சாமானிய பிரச்சனை இருக்கணும்னா நாம எம்எல்ஏவை பார்க்கலாம், அட்லீஸ்ட் வந்து கவுன்சிலர்கள், இந்த இஷ்யூலேயே நாம முடிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுலேயே ரிசால்வ் பண்ணிக்கலாம். எம்பிக்கு பெரிய அளவில் ஃபண்டும் கிடையாது, குறைச்சிட்டாங்க. ஆஃப்டர் கோவிடுக்கு பிறகு பெரிய அளவு குறைச்சிருக்காங்க. அதையும் மீறி அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவை மீறி எம்பியால எந்த ஒரு திட்டங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நீங்க சொல்ற இஷ்யூ அட்ரஸ் நான் பண்ணிக்கிறேன்.
அவங்க லா மேக்கர்ஸ் தானே, அவங்கள போய் ஏன் பொதுமக்கள் அடிக்கடி சந்திக்கணுங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. இல்ல அதாவது பொதுமக்களோட கருத்து அப்படிங்கிறது தானே எம்பிக்களுக்கும் முக்கியம். முக்கியம். அவங்களால நமக்கு எதுவுமே முடியல அப்படின்னாலும் நம்மளுடைய கருத்துக்கள் நமக்கு சரி, என்ன ஆமா, தேவை ஆமா, அப்படிங்கறத ஆமா, சொல்றதுக்கானாச்சும் அவங்கள ஆமா. நம்ம சந்திக்கணும். இப்ப அவங்க மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னாலே மக்களை சந்திக்கணும் தான், மக்கள் சந்திக்கணும். சந்திக்கணும். அது ரெண்டாவது, நமக்கு இப்ப வந்து 39 எம்பிக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆமா. இது ஒரு 59ஆ மாறினா நல்லது தானே. இப்ப உத்தரப்பிரதேசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 இருக்கு, 50 விழுக்காடு கூட அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு 120 கொடுக்க போறாங்க. நமக்கு 39ல இருந்து 49 கொடுத்துட்டு அவங்களுக்கு 120 கொடுத்தா நம்ம எதுக்க போறோம்? நமக்கு 60 வரப்போகுது. ஆமா. அதே விழுக்காடு வருது அப்படிங்கிறப்ப இதுல நாம கண்மூடித்தனமான எதிர்ப்பு அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லஞ்சம் குறைஞ்சிருக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு. ஆனா இது எப்படி அப்படின்னா, இந்த அரசாங்கத்துக்கு அதுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம், மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து ஒரு மாசத்துல அரசு அதிகாரிகள்கிட்ட ஒரு பயம் இருந்தது. ஓகே, புது அரசு வந்திருக்கு, என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது, பயம் இருந்துச்சு. பட் ஆனா கால ஓட்டத்துல அந்த அச்சம் அதுக்குள்ளேயே குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 40 நாள் 50 நாள் லஞ்சம் இல்லாம இருந்த ஒரு நிலை மாதிரி இப்ப மறுபடியும் லஞ்சம் லைட்டா தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. பழைய குருடி கதவை துரடி அப்படிங்கிற கதையா. அதனால அதுல இன்னும் கொஞ்சம் தீவிரமா கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவெளியில விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கறாங்க. ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா அதை தப்புன்னு சொன்னோம்னா அதை திருத்திக்கக்கூடிய மனநிலை இருக்கு. ஓகே, இல்ல மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க, நாங்க செய்யறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பை செஞ்சுட்டு அதை சரின்னு நிறுவக்கூடிய வேலைகள்ல அவங்க ஈடுபடல. ஒரு தப்பு அப்படின்னா அதை மாத்திக்கக்கூடிய மனநிலையில இருக்காங்க. மக்களோட கருத்துக்களை உள்வாங்குறாங்க, மீடியாக்களோட பேச்சையும் உள்வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இந்த அரசுல கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதையும் கோரிக்கை. எந்த இடத்துல சார் வெளிப்படைத்தன்மை இல்லாம போயிடுச்சு? இல்ல, நம்ம முதல்வரோட குரல் என்ன அப்படிங்கிறது பத்திரிகைகள் வாயிலாக தான் நமக்கு தெரியும். முதல்வர் ஒரு பிரஸ் மீட்டே இன்ன வரைக்கும் கொடுக்கல. முதல்வரால் கேள்விகளை எதிர்கொள்ள முடியலை அப்படின்னு வச்சுக்கோ. கொஸ்டின் இல்லை, முதல்வர் பேசுவார் அப்படின்னு கூட ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிடலாமே. இப்போ முதல்வரோட கருத்தா நான் இப்போ ஆதவர்ஜினா சொல்றாரு முதல்வருடைய கருத்து, புஷி ஆனந்த் அவர்கள் சொல்றாரு முதல்வரோட கருத்து, நிர்மல் அவர்கள் சொல்றாரு முதல்வரோட கருத்துன்னு. இதுதான் முதல்வரோட கருத்தானா நான் முதல்வர் ஆயாலேயே கேட்டு போயிடுவேனே, முதல்வரே சொல்லிட்டு போயிடலாமே. பிரச்சாரத்திலலாம் முதல்வரால் பேச முடியுது, அதே மாதிரி கொஸ்டினிங் இல்லை. ஆனால் ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்கலாமே, தப்பு கிடையாது. ப்ரெஸ் பார்த்து பிரீஃப் பண்ணலாம், தப்பு இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். எங்களுடைய முதலமைச்சரோட திட்டங்கள் என்ன, எங்களோட முதலமைச்சர் எங்களை என்னவா நினைக்கிறாரு, இந்த நிலத்தை என்னவா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற முதல்வரோட வாயாலேயே கொண்டு வரலாம். அது இல்லை, இது சில பேர் வந்து சொல்கிறாங்க பயாஸ்ட் மீடியாவாக இருக்குது அதனால எங்கள் சிஎம் கேட்க மாட்டாரு அப்படின்னு. மீடியாவுக்கும் சேர்த்து நீங்கள் தான் சிஎம். ஆமாம், மீடியா பயாஸ்டாக இருந்தால் அதுக்கு நீங்களும் ஒரு பொறுப்பு. அதெல்லாம் மாற்ற முடியாது. மீடியா பயாஸ்டாக இருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் தானே பொறுப்பு, நீங்கள் தானே அதுலேயும் தலையிடணும். அதனால முதல்வர் கொஞ்சம் மக்களை சந்திச்சு கொஞ்சம் வெளிப்படை தன்மையோட நிர்வாகம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி சில அமைச்சர்களோட செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்க வகையில் இருக்கு. சில யார் எந்தெந்த அமைச்சர்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா திரு பிரபு அவர்களோட செயல்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கனிம வளங்கள் கேரளாவுக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக ஒரு தற்காலிக தடை அப்படிங்கிறத கொடுத்துருக்காப்புல. அந்த தடை போடக்கூடாதுன்னு கேரளா ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்களே சார். நம்மளை தடை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு போறாங்க. இந்த என்னோட மண்ணு எனக்கே கட்டுமான பொருட்கள் பற்றாக்குறை இருக்கு, ஏன் உங்ககிட்ட மழை இல்லையா, நீங்க உடைச்சு ஜல்லி எடுக்க மாட்டீங்களா, சோலிங் எடுக்க மாட்டீங்களா, எம்சாண்ட் எடுக்க மாட்டீங்களா? உங்களோட இயற்கை வளம் உங்ககிட்ட அப்படியே இருக்கணும். தமிழ்நாட்டு இயற்கை வளத்தை மட்டும் குறைஞ்சி நீங்க எடுத்துட்டு போகணுமா? உங்கள்கிட்ட தான் மழை இருக்குல்ல, உடைச்சிங்க. அப்ப அவங்க போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு அவர்களுக்கு ஏற்றுமதி செய்திருக்காங்க அப்படிங்கறத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்ப ரெண்டாவது, நமக்கு இந்த மூலப்பொருட்கள் கட்டுமான மூலப்பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படும் போது இங்க ஆட்டோமேட்டிக்கா விலையேற்றம் நிச்சயம் நடக்கும். இப்ப இதை தடுத்திருக்காங்க, ஒரு தற்காலிக தடை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதை நிரந்தர தடையா மாத்தணும் அப்படிங்கறத கோரிக்கையா வச்சுக்கிறோம். அது மாதிரி நிறைய சட்டவிரோத குவாரிகள்லாம் மூடிருக்காங்க. ஆமா, அது எல்லாமே ஒரு நல்ல வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறேன். அது மாதிரி விக்னேஷ், டாஸ்மாக் அமைச்சர் விக்னேஷ், அவரோட செயல்பாடுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப இந்த 717 கடைகள் மூடப்பட்டுச்சு, அது வந்து எந்தெந்த கடைகள் அப்படின்னு கேளுங்கிறது ஒரு பெரிய குறையா இருந்துச்சு. நேற்று அதற்கான பட்டியலையும் கொடுத்துட்டாங்க, நாங்க மூடிட்டோம், இதுதான் பட்டியல், வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. மாதிரி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடிய விவகாரம் அப்படிங்கிறது வந்து இன்னும் நடக்குது. குற்றச்சாட்டு தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதற்கான ஒரு விதையை போட்டதுக்கே அமைச்சர் விக்னேஷை பாராட்டலாம். சில மாவட்டங்கள்ல தடுக்கவும் பட்டிருக்கு. ஓகே, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கடைகள் எல்லாம் வந்து வாங்குறதும் இல்லை, ஆனா பெருவாரியா வாங்கிட்டு தான் இருக்காங்க.
பட் அதை நோக்கிய பயணம் அப்படிங்கறத ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கறதே ஒரு அந்த வரவேற்கத்தக்க பாட்டிலுக்கு 10 ரூபா ஒழிக்கணுங்கிற கன்விக்ஷன் அமைச்சருக்கு இருக்கு அப்படிங்கறதே நம்ம பார்க்கிறோம். அதோடைய வெளிப்பாடாதான் இப்ப டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. பட் அவங்க எல்லாமே அதுலயே ஊறிட்டாங்க அப்படிங்கறதால இதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னாலும் அதை நோக்கிய பயணத்தை தொடங்கி இருக்கார் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றமா பாக்குறோம். ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி அமைச்சர் ரமேஷ் அவர்களோட செயல்பாடு நல்லா இருக்கு. ஒரு ஒரு அமைச்சர் ஒரு கோவில்ல போய் வரிசையில நின்று சாமி கும்பிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது குறைகள் அப்படின்னு சொன்னா நின்று கேட்கறாங்க. ஓகே, இது நடந்திருக்கா, சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சின்ன குறைகள் செயல்படுது. அது மாதிரி தேவையற்ற செலவுகள் அறநிலையத்துறையில குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு கழிவறை வசதி கூட இல்லாத கோவில்ல மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறதுக்கெல்லாம் நிதி ஒதுக்குனதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் பார்த்தோம். அது எல்லாமே கொஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையில் அமைச்சர் ரமேஷ் அவர்களோட செயல்பாடு அப்படிங்கிறதும் நல்லா இருக்கு. சில அமைச்சர்கள் வந்து தங்களோட துறை சார்ந்த புரிதலே இன்னும் இல்லாம இருக்காங்க. அப்படியா? அவங்க எல்லாமே இப்பதான் வந்திருக்காங்க அப்படிங்கறதால இன்னும் கூட கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அது ஒரு பெரிய குறையா நாம சொல்ல வேண்டியதில்லை. பட் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம முதல்வரோட நண்பர் நடிகர் ஸ்ரீநாத் அவர் வந்து தூத்துக்குடி துறைமுகம் சார்ந்து மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது சார்ந்து கேள்வி கேட்கும்போது நான் கோவில்பட்டியில இருக்கேன், தூத்துக்குடியில வந்து கேளுங்கங்கறாரு, பதில் சொல்லுங்கிறாரு. கோவில்பட்டிக்கும் அவர் தான் அமைச்சர். ஆமா, கோவில்பட்டிக்கும் மீன்வளத்துறைக்கு அவர் தான் அமைச்சர். தமிழ்நாட்டுக்கே அவர் தான் அமைச்சர். தமிழ்நாட்டுல எந்த மூலையில நிக்க வச்சு நீ உங்க துறை சார்ந்து கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணும். இல்ல நான் அந்த ஊர்ல தான் வந்து சொல்லுவேன் அப்படின்னா அவர் இன்னும் தூத்துக்குடி எம்எல்ஏவாவே இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் துறை சார்ந்த விஷயங்களை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, செய்வாங்கன்னு நம்புறோம். இன்னும் ஸ்ரீநாத் போன்று இன்னும் வேறு சில எந்த அமைச்சர்கள் வந்து ரொம்ப நல்லா சிறப்பா செயல்பட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சிறப்பா செயல்பட்டா அப்படிங்கிறத விட கொஞ்சம் தங்களை மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரு சார்? இப்ப நேத்தி கூட பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சபரி சார்ந்த ஒரு சபரி ஐங்கரன் சார்ந்த ஒரு ஆடியோ போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு இன்ஸ்டாகிராம்ல இல்ல ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஏதோ அவங்க ஒரு கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு தனி தொகுதியில நிக்கிறாங்க அப்படிங்கிற ரீதியில அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லதான். ஆக்சுவலா இந்த சபரி ஐங்கரன் பேசின ஆடியோ வெளியே வரலன்னா அப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கப்பட்டது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கரெக்ட். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ங்கிறது அவர் கான்டாக்ட்ல இருக்கிற 100 பேர் வரைக்கும் தான் பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு ஆடியோ போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே அந்த ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குமே பரப்பி விட்டாங்க. எல்லாத்துக்குமே கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில விஷயத்தை கடந்து போகணும் அப்படிங்கறத இவங்க கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, திமுக மாதிரி ஒரு பர்ஃபெக்டான எதிர்கட்சியை பார்க்கவே முடியாது. சின்ன விஷயம் கிடைச்சாலும் ஊதி பெருசாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு கவனமா செயல்படணும். உங்களோட போன் ரெக்கார்ட் பண்ணப்படும்னு தெரிஞ்சே நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்னா என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு அகந்தை மண்டையில ஏறிச்சோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த மாதிரி அகந்தைகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மக்கள் பணியில இன்னும் தீவிர கவனம் செலுத்தி ஒரு இளைய தலைமுறை வந்துருக்கீங்க. எங்களை மக்களாகிய நீங்க தேர்ந்தெடுத்துறீங்க. நீங்க தேர்வு செய்தது சரி அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் கிட்ட விதைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம் சார். அதே போல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். ஊடகங்கள், குறிப்பாக அச்சு ஊடகங்கள் வந்து அமைச்சரவை மாற்றத்தை பத்தி ரொம்ப தீவிரமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பட்ஜெட் செஷன், அதாவது மானிய கோரிக்கை முடிஞ்ச பிறகு ஒரு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற துணியில வந்து சில பல பத்திரிகைகள் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதானா சார்? அமைச்சரவை மாற்றம்ங்கிறது கடந்த 10ஆம் தேதியே நடக்க வேண்டிய ஒன்று தான். நாம கூட கடந்ததிலே பேசியிருப்போம். அநேகமா இப்ப இந்த சட்டசபை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கிறதால இந்த நேரத்துல எதுக்கு அப்படின்னு கை வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அநேகமா அடுத்த 10ஆம் தேதி கண்டிப்பா இருக்கும். அப்படி 10ஆம் தேதி தான், என்னைக்கு நடந்தாலும் 10ஆம் தேதி தான். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10ஆம் தேதி மட்டும்தான் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். ஓகே, அநேகமா அமைச்சரவை மாற்றம்ங்கிறது இருக்கு. மாற்றமா இல்ல விரிவாக்கமா? மாற்றம், விரிவாக்கம் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு துறை மாற்றப்படலாம், சில பேர் வந்து அமைச்சரவையிலிருந்தே நீக்கப்படலாம். யாருன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் இருக்காங்க. நீங்க முதல்வரோட டேபிளுக்கு போயிருக்கிற பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்ணிக்கையிலான அமைச்சர்கள் மட்டும்தான் தேர்வாங்க, மற்றவர்கள்லாம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. எனக்கு ஒற்றை எண்ணிக்கையில் இருக்கிற அமைச்சர்கள் மட்டும்தான் அமைச்சர்களாவே தொடருவாங்க. யார் அந்த ஒற்றை எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அமைச்சர்? மூத்த அமைச்சர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது யாரா சிங்கிள் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களா அப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. இல்ல இப்ப மூத்த அமைச்சர்கள் முதல் வரிசையில் இருக்கிற யாருடைய தலையும் உருளாது. ஓகே, சரிங்களா. மற்ற அமைச்சர்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அமைச்சர்களோட தலை பல உருளும். அதுல முக்கியமான ஒரு 3 பெண் அமைச்சர்களோட பெயரும் அடிப்படுது. நம்மளாவே எதுக்கு சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பெண் அமைச்சர்கள், ஒரு 4 பேர் வரைக்கும் ஆண் அமைச்சர்கள், ஒரு 7 அமைச்சர்கள் வரைக்கும் மாற்றம் நிச்சயமா இருக்கும். சில பேருக்கான
துறை மாற்றம் இருக்கும். ஆனா 7 பேரோட தலை உருள போறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி தான். புதிய முகங்கள் யாருக்கு சார் வாய்ப்பு இருக்கு? அது சிஎம்முக்கு தான் வெளிச்சம். பர்டிகுலரா புதியவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரை சேர்ந்த சிவகுமார் அப்படிங்கிறவரோட பெயர் அடிபடுது ஓகே. அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காங்கிரஸ்ல ஒருத்தரோட பதவி பறிக்கப்பட்டு இன்னொருவருக்கு அந்த பதவி போக போகுது. சரி, ஓகே. அந்த பெயர் மட்டும்தான் இப்போதைக்கு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த மாற்றங்கள்ல சில பேருக்கு பதவியும் கிடைக்கலாம். ஓகே. சில பேரோட துறை மாற்றப்படும். நிறைய சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை அப்படிங்கிறதும் குறைக்கப்படும். நிச்சயமா மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஆட்சியை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. குறிப்பாக ஆட்சியை தாண்டி கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்தணும், கட்சி இருந்தால் தான் ஆட்சியை வந்து நடத்த முடியுங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு விமர்சன ரீதியில் தான் பேசியிருக்கீங்க. அதுவும் வந்து ரொம்ப இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அட்ரஸ் பண்ணுங்கிற துணியில் தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி வெங்கடேஷ். நன்றி.